அமைதி அமைதி. நான் இப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னா அதுல ஒரு பெரிய தத்துவமே அடங்கி இருக்குனார். ஆமா, நான் இப்ப உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அடக்க உடக்கமா உட்கார சொல்லி இருக்கிறேனே, ஏன்னு தெரியுமா? தெரியலையே. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சின்ன சந்தேகம். உங்க முதலாளி பாலக்காடு போயிருக்கிறாரு, எப்ப வருவாரு? 4 நாள்ல திரும்பி வருவாரு. போன மாசம் சிதம்பரம் போயிருந்தாரு, எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாரு? 7 நாள் கழிச்சு வந்தாரு. ஆமா, முதலாளி குடும்பம் பாலக்காட்டுல இருக்கா இல்ல சிதம்பரத்துல இருக்கா? பாலக்காட்டுல இல்லங்க, சிதம்பரத்துல. என்னடா போட்டு குழப்பறீங்க? ஒரே பொண்டாட்டிய 2ஆ கூறு போட்டு 2 இடத்துலயுமா குடும்பம் நடத்துறாரு? சரி, பாலக்காட்டையும் சிதம்பரத்தையும் விடு. அடுத்த வாரம் பெங்களூர் போறதா சொல்லி டூரிஸ்ட் பஸ்ல ஒரு டிக்கெட் போட சொல்லி என்கிட்ட சொன்னாரு. எதுக்காக? அங்க அவங்க அத்தை வீடு இருக்கு. அத்தை இருந்தா அப்ப கூட அத்தை மவ இருக்கணுமே. என்னடா இது குழப்பம்? ஒண்ணு செய். என்ன? உங்க முதலாளி கரெக்டா சம்பளம் கொடுக்கறாரு, வேளா வேலைக்கு சோத்தையும் போடுறாரு, ஒழுங்கா வியாபாரமும் நடக்குது, கடையில ஒரு கலகலப்பே இல்ல. உங்க டீ கடை நாய் கூட உழைக்கிறத விட்டுட்டு சும்மா தூங்கிக்கிட்டே இருக்குது. உங்க முதலாளிக்கு பின்னால ஒரு பெரிய மர்மமே அடங்கி இருக்கு. நீங்க ஏன் இப்படி செய்யக்கூடாது? அதை தெரிஞ்சுக்க ஒரு போராட்டத்தை ஆரம்பிங்களேன். வேற ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு. யாரா அவன்? யூனியன் லீடரா? போராட்டம்னு சும்மா பேச்சு கூட சொல்லப்படாத, உடனே வந்துருவானுல. பட்டாபி இருக்கிறாரா? எந்த பட்டாபி? மை சன் பட்டாபி. என்னடா வெளிநாட்டு பாஷையில் திட்டுறான்? எந்திரிச்சு உள்ள போங்கடா, நெடி எனக்கே தாங்கல. உட்காருங்க, அமைதியா பேசுவோம். பட்டாபி உங்க சன்னா? அதுல என்னங்கடா சந்தேகம்? இல்ல, நல்ல கலரா பர்சனாலிட்டியா இருப்பாரு. கிண்டலா? இல்லைங்க, ஒரு சின்ன ஆராய்ச்சி தான். ஆராய்ச்சியா? அது அவங்க தாத்தா சாயல் அவரு. அப்ப நல்ல கலரா ஒரு பையனை பெத்துக்கணும்னா முதல்ல நல்ல கலரா ஒரு தாத்தாவை பெத்துக்கணும்னு சொல்லுங்க. மை சன் இங்க இருக்கிறதா சாப்பிடுறதா நான் கேள்விப்பட்டேன். வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையா? அவரு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போட்டாரு. ஐ மீன் சோறு. அப்படியா? இப்ப நான் இங்கேயே இருந்து அவரை பார்த்துட்டே போயிடுறேன். அதுல என்னன்னா மை சன்னுக்கு ஒரு சின்ன தகராறு. பேப்பர்ல படிச்சேன். பட்சியா? அதுல அவர் மேல கோவப்பட்டு வந்துட்டாரு. நான் சாமர்த்தியமா அவரை நான் கண்டுபிடிச்சேன். பாத்தியா? நீங்க விட்டு வைப்பீங்களா? எப்படி கண்டுபிடிச்சிருங்களே? நான் வேணா ஒண்ணு செய்யறேன். ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சுக்கிட்டு போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் ஒண்ணு விட மாட்டேன்பா. இல்ல, இப்ப நீங்களே லேசா ஆடிட்டு இருக்கீங்க. ஆட்டோ ரிக்ஷா ஆட்டத்துல ஏதாவது ஒரு டர்னிங்ல நான் ஃபுல்லா போட்டா கூட ஊசில நூல் கோப்பேன், தெரியுமா? அப்படியா? கைவசம் இருக்குது இல்ல? அப்ப அதை போட்டுக்கிட்டே நூலை கோத்துக்கிட்டு இருங்க, அதுக்குள்ள போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ போனா மை சன் கிட்ட தப்பு தவறுமா சொல்லுவ, அவர் கோவப்பட்டுவார். ஆனால் நான் உன்னை விட மாட்டேன்பா. என்னங்கடா உங்க குடும்ப சண்டைக்கு ஏன் கைய போட்டு கட்டுறீங்க? தூங்கிட்டியா பாவி? ஊசியில நூலை கோப்பேன்னு சொல்லி கடைசியில டவல்ல என் 2 கையை கோத்துட்டியடா. நீ நல்லா போட்டுக்கிட்டு சாஞ்சிட்ட. என் கறிய பாத்தியா? மூதேவி, 3 மணி நேரமா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கல, ஒரு டீய வாயில கொண்டாந்து ஊத்துக்கலடா. என்ன நாய் ஜென்மா நினைச்சுக்கிட்டியா? சரியா போடுறா ராச. எங்க கரெக்டிய பழிச்சீங்கல்ல. அட பாவி, எந்த நேரத்துல உனக்கு இது ஞாபகம் வந்துச்சு பாத்தியா? அடே, இனிமே பழிச்சு பேச மாட்டேன்டா. தினைக்கு 10 வாட்டி குடிக்கிறேன்டா. டீய முதல்ல கொடுத்துட்டு ஒரு போலீஸ் ரிலீஸ கூட்டிட்டு வந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. டே பட்டாபி சார், வாங்க சார், வாங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட கூட எனக்கு வசதி இல்ல சார். சார், உங்க அப்பன்னு சொல்லிட்டு இந்த ஆள் இங்க வந்து படுத்துக்கிட்டு என்ன படுத்தின பாடு உண்டே. என்னது, மோட்டார் பைக் சவுண்ட்ல கூட இந்த ஆள் எந்திரிக்கல. நீங்க யானை மேல வந்திருக்கணும், விட்டு 2 மிதி மிதிக்க சொல்லிருக்கலாம். தயவு பண்ணி இவரை எழுப்பி என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க சார். இனிமே இந்த ஆள் இங்க வந்து கலாட்டா பண்ணா உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. அப்பா, இவர் உங்க அப்பா இல்லையா? ஆள விடுங்க.